ஹாய் நண்பர்களே, நாம் தினசரி வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக பேசக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி ஹிந்தி சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிந்தி படிக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அதாவது பிகினர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிற 4 தமிழ் வார்த்தைகள் என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள். நிழல், ஓய்வு, மகிழ்ச்சி, வாழ்க்கை. இந்த 4 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னோ அந்த வார்த்தைகளை வச்சு ஹிந்தி சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இப்போ பார்த்துடலாம். முதலாவது நாம் படிக்க போகிற வார்த்தை நிழல், அதாவது ஷேடோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாயா, சாயா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இது என்னுடைய நிழல், அதாவது இது என்னோட நிழல் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏ மேரே சாயா ஹே, ஏ மேரே சாயா ஹே. ஏ அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய, என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே. நிழல், நிழலுக்கு ஹிந்தியில் சாயா. ஸோ இது என்னோட நிழல் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஏ மேரே சாயா ஹே அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதாக பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா ஓய்வு, அதாவது ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆராம், ஆராம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலான்னா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடு, அதாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குச் சமே ஆராம் கரோ, குச் சமே ஆராம் கரோ. குச் சமே அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். ஓய்வு எடு, அதாவது ஓய்வு, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆராம், ஆராம். அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும் அப்படின்னா குச் சமே ஆராம் கரோ, குச் சமே ஆராம் கரோ அப்படின்னு சொன்னால் போதும். அடுத்த வார்த்தை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குஷி, குஷி. விஜய் படம் பார்த்துருப்பீங்கள, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குஷ் ரகோ, குஷ் ரகோ. மகிழ்ச்சிக்கு குஷின்னு பார்த்தோம், அதை குஷ்னு சொல்லிக்கலாம். இரு அப்படின்னா ரகோ. ஸோ மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது வாழ்த்தோ இல்லைனா சொல்லணுன்னாலோ குஷ் ரகோ அல்லது குஷி ரகோ அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஜிந்தகி, ஜிந்தகி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? ஏ ஹி ஜிந்தகி ஹே, ஏ ஹி ஜிந்தகி ஹே. ஏ அப்படின்னா இது, ஹி அப்படின்னா தான், ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கைன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஏ ஹி ஜிந்தகி ஹே, ஏ ஹி ஜிந்தகி ஹே அப்படின்னு சொன்னால் போதுமானது. அடுத்ததான் நாம் ஹிந்தியில் படிக்க போகிற 4 தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாமா? நண்பன், முதலாளி, தலைவன், உறவுக்காரன். இந்த 4 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் இப்போ படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நாம் படிக்க போகிறது நண்பன். நண்பனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தோஸ்த், தோஸ்த். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இவன் என் நண்பன், அதாவது இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏ மேரே தோஸ்த் ஹே, ஏ மேரே தோஸ்த் ஹே. ஏ அப்படின்னா இவன் அப்படின்னு சொல்லலாம். மேரே, மேரே அப்படின்னா என்னோட அல்லது என் அந்த மாதிரி பொருள். தோஸ்த் ஹே அப்படின்னா நண்பன், தோஸ்த்னா நண்பன். ஸோ இவன் என்னோட நண்பன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஏ மேரே தோஸ்த் ஹே அப்படின்னு சொல்லிக்கோங்க.
அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வார்த்தை முதலாளி, அதாவது எஜமான், ஓனர். இவங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மாலிக். மாலிக். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என் முதலாளி ரொம்ப நல்ல மனிதன், அதாவது என்னோட முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மேரே மாலிக் பௌத் அச்சே இன்சான் ஹே, மேரே மாலிக் பௌத் அச்சே இன்சான் ஹே அப்படின்னு சொல்லணும். மேரே மாலிக் அப்படின்னா என்னோட முதலாளி, மேரே அப்படின்னா என்னுடைய, முதலாளிக்கு ஹிந்தியில் மாலிக். ரொம்ப ரொம்ப அப்படின்னா பௌத், அச்சே அப்படின்னா நல்ல, மனிதனுக்கு இன்சான் அப்படின்னு சொல்லணும். ஸோ என் முதலாளி ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா மேரே மாலிக் பௌத் அச்சே இன்சான் ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம படிக்க போகிற வார்த்தை தலைவன். தலைவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நேதா. நேதா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, காமராஜர் இருக்காங்கல்ல, எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியவர், அதாவது நம்மளோட கல்வி தந்தை. அவங்க ஒரு நல்ல தலைவர், அதாவது காமராஜர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காமராஜ் ஏக் அச்சே நேதா ஹே, காமராஜ் ஏக் அச்சே நேதா ஹே அப்படின்னு சொல்லணும். காமராஜுங்கிற இடத்துல நீங்கள் அப்துல் கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தலைவரோட பேரை கூட போட்டுக்கலாம். ஏக் அப்படின்னா ஒரு, அச்சே அச்சே அப்படின்னா நல்ல, நேதா ஹே நேதா ஹே அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைவர். இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் முடிகிறது ஹே அப்படின்னு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நிறைய இதில் ஹை அப்படின்னு தான் முடியும், ஹச்ஏ ஐ அப்படின்னு முடியும். இதில் ஹச்ஏ ஐ என் வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறது. ஒரு மனுஷனை பற்றி சொல்லும்போது ஹே அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது ஹே அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வார்த்தை உறவுக்காரன், அதாவது ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ரிஸ்தேதார். ரிஸ்தேதார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ராமு என்னுடைய உறவுக்காரன், ராமு என்னோட உறவுக்காரன் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ராமு மேரே ரிஸ்தேதார் ஹே, ராமு மேரே ரிஸ்தேதார் ஹே. இதில் பார்த்தீங்கன்னா ராமு அதாவது ஒரு நேம், ராமுக்கு பதிலாக நீங்கள் சோமு, பாபு எந்த நேம் வேணாலும் போட்டுக்கலாம். மேரே மேரே அப்படின்னா என்னுடைய. இதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம இந்த வேர்டை பற்றி பார்த்தாச்சு. ரிஸ்தேதார், ரிஸ்தேதார்னா ரிலேட்டிவ், அதாவது உறவுக்காரன். ஸோ ராமு என்னோட உறவுக்காரன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ராமு மேரே ரிஸ்தேதார் ஹே, ராமு மேரே ரிஸ்தேதார் ஹே அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் படிக்க போகிற 4 வார்த்தைகளை ஸ்க்ரீனில் பாருங்கள். வருடம், மாதம், வாரம், நாள். இந்த 4 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக படிக்க போகிற வார்த்தை வருடம், அதாவது ஆண்டு, வருஷம், இயர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சால். சால். இதுக்கு வர்ஷ், வர்ஷ் இப்படியும் சொல்லலாம். ஸோ வருடம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சால் இப்படியும் சொல்லலாம், வர்ஷ் இப்படியும் சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ஒரு வருடம் முடிந்தது, ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏக் சால் கதம் ஹோகயா, ஏக் சால் கதம் ஹோகயா. ஏக் சால் அப்படின்னா ஒரு வருடம், ஏக் அப்படின்னா ஒன்று, வருடத்துக்கு சால் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். கதம் ஹோகயா அப்படின்னா முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வருடம் முடிந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஏக் சால் கதம் ஹோகயா அப்படின்னு சொன்னால் போதும். அடுத்து மாதம். மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மைனா, மைனா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, அடுத்த மாதம் வருவேன், அதாவது நம்ம இங்கே வெளியே தங்கியிருக்கும்போது ஊரில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல அடுத்த மாதம் வருவேன் அப்படின்னு, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அகிலே மைனே ஆவுங்கா, அகிலே மைனே ஆவுங்கா. அகிலே அப்படின்னா அடுத்த
அப்படின்னு சொல்லலாம். மாதம், மாதத்துக்கு ஹிந்தியில் மைனே அப்படின்னு பார்த்தோம். வருவேன், வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆவுங்கா. நம்மளை பற்றி ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லும்போது ஊங்கா அப்படின்னு முடியும். ஸோ வெளிநாட்டில் இல்லைனா வெளியூரில் வேலை பார்க்குறவங்க அடுத்த மாதம் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐலே மைனே ஆவுங்கா, ஐலே மைனே ஆவுங்கா இப்படி சொன்னால் போதும். அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது என்னென்னா வாரம். வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சப்தா, சப்தா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்கலான்னா, அடுத்த வாரம் வருவேன், அடுத்த வாரம் வருவேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் அடுத்த மாதம் வருவேன், அதுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது அடுத்த வாரம் வருவேன், இதுக்கு எப்படி சொல்லணும்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து படிக்க போகிற வார்த்தை நாள். நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தீன், தீன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாள் விடுமுறை, ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? ஏக் தின் சுட்டி, ஏக் தின் சுட்டி. ஏக் அப்படின்னா ஒரு அப்படின்னு லாஸ்ட்லேயும் பார்த்தோம். தீன் அப்படின்னா நாள், அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். விடுமுறை, விடுமுறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஏக் தின் சுட்டி, ஏக் தின் சுட்டி அப்படின்னு சொன்னால் போதும். இந்த வீடியோ மாதிரியே லாஸ்ட் வீக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரைட் டாப் கார்னர் ஐகான் பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிஞ்சதும் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் படிக்க போகிற 4 வார்த்தைகள் என்னென்னு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். சோறு, குழம்பு, பப்படம், ஊறுகாய். இந்த 4 சாப்பாடு ஐட்டங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிறது சோறு. சோறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாவல், சாவல். சோறும் சாவல் தான், அரிசியும் ஹிந்தியில் சாவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு வயிறு பசிக்கும்போது வீட்டில் அம்மா கிட்ட சோறு தாங்க, சோறு தாருங்கள் அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா சாவல் தீஜியே, சாவல் தீஜியே. சாவல் அப்படின்னா சோறுன்னு பார்த்தோம், தீஜியே அப்படின்னா தாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சோறு தாங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா சாவல் தீஜியே, சாவல் தீஜியே அப்படின்னு கேட்டால் போதும். அடுத்ததாக குழம்பு. குழம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷோர்பா, ஷோர்பா. ஷோர்பாவை தவிர இதுக்கு ரஸ் அப்படியும் சொல்லலாம், அல்லது கறி. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல கறி, அந்த கறின்னு சொன்னாலும் ஹிந்திக்காரங்களுக்கு புரியும். ஸோ குழம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஷோர்பா அல்லது ரஸ் அல்லது கறி, இந்த 3மே சொல்லலாம். சோறு வச்சாச்சு, அடுத்ததாக குழம்பு ஊற்றுங்க, குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஷோர்பா டாலியே, ஷோர்பா டாலியே அல்லது ரஸ் டாலியே, ரஸ் டாலியே அல்லது கறி டாலியே, கறி டாலியே. இப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம். கறி, ரஸ், ஷோர்பா இந்த 3க்குமே குழம்பு அப்படின்னு பார்த்தோம். ஊற்றுங்கள், அதுக்கு ஹிந்தியில் டாலியே அப்படின்னு சொன்னாலே போதும். ஆக்சுவலாக டாலியே அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா போடுங்கள், அதாவது போடுங்கள், ஊற்றுங்கள் அந்த மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது பப்படம். நம்ம சாப்பிடும்போது பப்படம் வைப்பாங்கள்ல, அந்த பப்படத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாப்படு, பாப்படு. பப்படம் வைங்க, பப்படம் வைங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பாப்பட் ரக்கியே, பாப்பட் ரக்கியே. பாப்பட் அப்படின்னா பப்படம், ரக்கியே அப்படின்னா வைங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கிட்டையாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பப்படம் வைங்க அப்படின்னு சொல்லணும்னு வந்துச்சுன்னா பாப்பட் ரக்கியே, பாப்பட் ரக்கியே அப்படின்னு சொன்னாலே பப்படம் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிறது என்னென்னா ஊறுகாய், அதாவது பிக்கிள். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அச்சார், அச்சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில இடங்களில்
பிக்கிள் வைக்க மறந்துடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஊறுகாய் வைங்க, ஊறுகாய் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. லாஸ்ட் சென்டென்ஸில் நாம் பார்த்தது பப்படம் வைங்க, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஊறுகாய் வைங்க, ஊறுகாய்க்கு ஹிந்தியில் என்னன்னு பார்த்தோம், ஊறுகாய் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன வரும்னு திங்க் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.